பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். கண்ணா, சீச்சி, நீ தின்பதற்கு மண்தான கிடைத்தது? கண்ணா, என்ன இது? இப்படித்தானா செய்து கொள்வது? அட, முகத்தை மட்டும் துடைத்தால் போதுமா? வாய்க்குள்ளே பார், அப்போதுதான் எவ்வளவு மண் தின்றான் என்று தெரியும். நீ வெண்ணெய் கொடுப்பதே இல்லை, என்ன செய்வான் பாவம்? மண்ணையே வெண்ணெய் மாதிரி எடுத்து தின்கிறான். ஏண்டா, மண்ணே உனக்கு வெண்ணெய் மாதிரி இருக்கிறதா? மண்ணே போதும், உனக்கு அம்மா வேண்டாம் அல்லவா? காட்டு, வாயை திறந்து காட்டு, காட்டு. காட்டு. பொய் சொல்லாதே. மண்ணை தின்னவில்லையா? பொய் சொல்லாதே. காட்டு வாயை. இது போதாது, இன்னும். यशोदा, यशोदा, யசோதா, மாயையிலிருந்து விடுபட்டு வந்து உன் ஆன்மாவுக்குள் உன்னை இணைத்துக் கொண்டு அற்புதமான எனது செயல்பாடுகளை பார். யசோதா, உன் முன்பிறவியில் நீ செய்த கடுமையான தவத்தின் பலனை இப்பிறவியில் இப்போது நீ பெறுவதோடு என் விஸ்வரூபத்தை தரிசிக்கும் வாய்ப்பினையும் தருகிறேன். இந்த காட்சியை எந்த மானிடனும் இன்று வரை பார்த்ததில்லை. அம்மா என்று உன் மீது நான் கொண்ட பாசத்தாலும் பக்தியாலும் நான் உனக்கு தரும் காணிக்கை இது. எல்லாம் நானே, இல்லை என்பவனும் நானே. பார், எத்தனை படைப்புகள், கோடி கோடி சூரியர்கள், சந்திரர்கள்,
என் உடலிலே இருந்து வெளிப்பட்டு அற்புதமான என் விஸ்வரூபத்திலே கலந்து விடுகிறார்கள். பார், நான் எடுத்த முன் அவதாரங்களையும் தரிசனம் செய். இந்த தரிசனம் பக்தியின் மூலமாகத்தான் பெற முடியும், ஞானத்தினால் அல்ல. இதுதான் சத்திய ஞானம். நாம் ஞான வெளியின் புதிர். பார்த்தாயே எமது அற்புதமான லீலைகளை. பரமேஸ்வரா, படைப்புக்கெல்லாம் மூலமே நான் உண்மை ஏதுவென்று புரிந்து கொண்டேன். பெண் தானே தாய்மை தந்த உரிமை உணர்விற்கு வசப்பட்டு பாசத்தால் உங்களை கட்டிப்போட நினைத்தேன். அந்த அறியாமைக்காக என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள் இறைவா. தாய் பாசத்தை அடக்குவது எளிதல்ல. ஆகையால் இனிமேல் எனக்கு பக்தியை மட்டும் தாருங்கள். தந்தேன். என் அன்னையே, உனது புனிதமான தாயுள்ளமே உன்னை என் திருவுள்ளத்தில் சேர்த்துவிடும். நான் மகனாக, நீ என் தாயாக, ஆடும் நாடகங்கள் அகிலத்தின் நன்மைக்காக. இந்த நாடகத்தால் தாய்மையின் தனிப்பெரும் குணம்தான் பாசம் என்பதை உலகம் உணர்ந்து கொள்ளும். தாய்மைக்கு நான் தரும் உயர்வு இது. தேவி யசோதா, பிரபுவின் பெரும் கருணையினால் உன் புறக்கண்களால் பிரபுவை பார்க்க முடிந்தது. இனிமேல் அப்படி பார்க்க முடியாமல் என் மாயத்திரை மூடிவிடும். நீ இன்று பார்த்தது பூமியில் நீ வாழ்கின்ற காலம் வரை உன் உள்ளுணர்வோடு கலந்து உன் நினைவுக்கு வராமலேயே இருந்துவிடும். உன் நினைவுகள் வெளிப்படாது. ஏனென்றால் இப்போது பிரபுவின் பால லீலைகளை பக்தர்கள் கண்ணார பார்த்து ஆனந்திக்க மாயத்திரை போட வேண்டும் என்பது எனக்கு பிரபு இட்ட உத்தரவு. ஆகையால் பழைய ஞாபகம் இனி உன் நினைவில் இருக்காது. இனிமேல் மீண்டும் தாயென்ற பாசமும் பந்தமும் உன்னை ஆட்டி வைக்கும். யசோதா, முன்பிறவியில் தவமிருந்து என் பிரபுவிடம் நீ மைந்தனுக்காக வாழும் மாதாவாக இருக்க வரம் கேட்டாயே. ஏன் அந்த தாய் அழுகிறாள்? தாம் யசோதா மாதாவுக்கு விஸ்வரூப தரிசனம் தந்தீர்கள். ஆனால் உங்கள் யோகமாயாவோ மீண்டும் அந்த போட்டு விட்டாள். அந்த பைத்தியக்கார அன்னையை ஏன் இப்படி நீங்கள் அழ வைத்து பார்ப்பது? ராதே, மாதாவை நான் அழவிடுவதில்லை. என்னை புரிந்து கொள்வது எளிதல்ல. எல்லாம் என் விருப்பப்படி நடக்கிறது. எதற்கு?
அதோ பார், கோடி கோடி பிறவிகளில் செய்த தவத்தின் பலனாக யசோதா எனக்கு தாயாக இருந்து என்னுடைய பிள்ளை விளையாட்டுக்களை கண்குளிரக் காணும் பாக்கியத்தை பெற்றாள். பெற்ற தாய்க்கு நான் செலுத்த வேண்டிய நன்றிக் கடனுக்காக அற்புதமான எனது அரிய விஸ்வரூபத்தை இன்று நான் யசோதா மாதாவுக்கு காட்டினேன். இந்த காட்சியை இந்த தரணியில் எவருக்குமே காட்டியதில்லை. நன்றிக் கடன் தீர்த்தல் இறைவனுக்கும் கடமைதான். பேரின்பத்தை கண்டதால் யசோதா மாதாவுக்கு தாய் பாசம் தளரக்கூடாது. அதற்காகத்தான் என் மனம் விரும்பியதை யோகமாயா செயல்படுத்தி தாய்ப்பாசம் என்று மோகத்திரையிட்டாள். என்று வரை ஆன்மா யசோதை என்ற கூட்டுக்குள் இருக்கிறதோ அன்று வரை தாய்ப்பாசம் தருகின்ற ஆனந்தத்தை அவள் அனுபவிக்கட்டும். அவள் அந்த கூட்டை விட்ட பிறகு அந்த ஆன்மாவுக்கு பேரின்ப காட்சி மீண்டும் தெரியும். மண்ணை எடுத்து என் குழந்தை கண்ணன் தின்று விட்டான். அவனை காற்று கருப்பு எதுவும் தீண்டக்கூடாது. இங்கும் நிறைந்தவனை என் மீது இரக்கம் காட்டு. பிள்ளை இவன், எனக்கு ஒரே பிள்ளை. அவனை காப்பாற்று, அவனை காப்பாற்று. கண்ணா, கண்ணா, இறைவனுக்கு வணக்கம் சொல். முன்னோர்களுக்கு வணக்கம் சொல். முனிவர்களுக்கு வணக்கம் சொல். பஞ்சபூதங்களே, என் கண்ணனுக்கு துணை இருங்கள், துணை இருங்கள். இங்கு பிறந்தான், எங்கோ வளர்ந்தான், இரு தாய் மனதில் அவனே நிறைந்தான். பெற்ற தாயிவள் தன்னை மறந்தாள், பிள்ளையின் நினைவில் அமைதி இழந்தாள். கண்ணனை வளர்த்த யசோதை அன்னை தன்னுயிர் போலே மதித்தாள் உன்னை. எத்தனை உயரம் என் மகன் இருப்பான், இங்கிருந்தே அதை என் மனம் அளக்கும். தத்தி தத்தி நடக்கும் அழகை கண்ணே என் கண் காட்டுது இங்கே. பிஞ்சு கால்கள் நடக்கும் போது நெஞ்சம் எனக்கு வலிக்கிறது. உன்னை காண உருகும் ஒரு தாய், உன்னை கண்டு மகிழும் ஒரு தாய். கண்ணனும் அண்ணனும் அன்புடன் இங்கே கைகள் கோர்த்து ஆடுகின்றாரே. தெருவிலே கண்ணனை கண்டாலே போதும், தெருவிலே கண்ணனை கண்டாலே போதும், உரிமையுடன் கொஞ்சம் ஒரு கூட்டம் சேரும். தான் பெற்ற பிள்ளையை பார்ப்பது போலே ஆயர்குல பெண்கள் ஆசையினாலே வேலை மறந்து நிற்பார் சிலை போலே. அதோ பார், அண்ணனும் தம்பியும் எவ்வளவு அழகு. பெற்ற கண்ணனை பார்த்தால் என் கண்ணுக்கு அந்த மன்மதனே சின்ன கண்ணன் வடிவம் எடுத்து நடப்பது போல் தெரிகிறது. இல்லையடி, அந்த மன்மதனுக்கு இந்த கண்ணன் போல் இத்தனை அழகு ஏது? கொஞ்சம் கண்களில் குறும்புகள் கோடி,
அள்ளி அழைத்திட ஆசையின் வேகம் அத்தனை கைகளும் அவனிடம் போகும். வெளியிலே சொல்லவே வெட்கமாக இருக்கிறது. இந்த கண்ணன் கடந்த பிறவிகளில் எனக்கு பிரியமானவனாக இருந்திருப்பானோ? கண்ணா, கொஞ்சம் இரு, உன்னை கொஞ்ச வேண்டும். இப்படி கண்ணனின் கன்னத்தை கடித்து தின்னுகிறாளே, எனக்கு பொறாமையாக இருக்கிறது. ஆனந்த கண்ணனை ரசிக்கின்ற கூட்டம் அது அவர் அன்பினை காட்டும். கொல்லாத ஆசை என்னை கிள்ளுகிறதடி. அவனை அள்ளி எடுத்துக்கொண்டு போய் ஊருக்கு தெரியாத தனியே இடத்தில் அமர்ந்து இப்படி கேட்க வேண்டும் போல் தோன்றுகிறது. கோபாலா, என்னை பிடிக்கிறதா என்று. ஆசை இல்லை, இது மோகமும் இல்லை, அன்பு தரும் ஒரு ஆனந்த தொல்லை. அன்பு என்பது ஆண்டவன் தானே, ஆண்டவன் பக்தர்க்கு அடிமைதானே, ஆண்டவன் பக்தர்க்கு அடிமைதானே. பயமே இல்லை, வெண்ணையுடன் கண்ணன் செல்கிறான். போடி, அவனை பாராட்டாதே. திருடன் திருடன், வெண்ணெய் திருடன்.